ஹாய் கைஸ், இது நம்ம இந்தியா கிளம்புற சீரியஸ்ல பார்ட் 2 வீடியோ. ஏசியரை கையில வாங்குறப்ப காலையில 10 மணி ஆயிடுச்சு. அதனால பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்து மெக்டி போய் 2 சிக்கனை சாப்பிட்டுட்டு சார்ஜ் இல்லைன்னு பேக்ல சார்ஜரை தேடினா சார்ஜரே இல்ல. அப்புறம் பக்கத்துல இருந்து 7-Elevenல சார்ஜ் போட்டு வரப்ப டாக்ஸில வந்துட்டேன். சரி போறப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். விசாரிச்சப்பதான் சொன்னா இங்க இருந்து டைரக்டா எதுவும் இல்ல, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஜிப்னில போயிட்டு அங்க இருந்து தான் பஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்க போயிட்டு பஸ் எல்லாம் ஏறிட்டேன். ஏதோ விசாரிச்சு ஏறிட்டேன். கரெக்டா ஒரு 1 மணி நேரம் டிராவல் SM மால் ஆஃப் ஏஷியாவை ரீச் பண்ணிட்டேன். அங்க போயிட்டு சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு பெரிய ஆப்பிள் ஸ்டோரை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் மால் ஃபுல்லா சுத்திட்டு அப்படியே ரூஃப் டாப் போனேன். ரூஃப் டாப் போனா அந்த வியூவை பார்க்கணுமே, சன்செட்டுக்கும் அந்த வியூவுக்கும் பயங்கரமான வியூ. அந்த ஜெயிண்ட் வீல் வேற இருந்துச்சா. நம்ம ஊர்ல ராட்டினம் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ராட்டினம் எல்லாம் பார்த்தது இல்லையா. அது ஒரு மாதிரி சன்செட்டுக்கும் அந்த ராட்டினத்துக்கும் செமையா இருந்துச்சு. அதனால கிட்ட எல்லாம் போய் நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்புறம் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு ஏர்போர்ட் போயிட்டா கரெக்டா இருக்குமேன்னு ஃபுட்டு கடையை தேடினா ஒரு கடை கூட இல்ல. நானும் தேடுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேடுறேன், செகண்ட் ஃப்ளோர்ல தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஃபுட்டு எதுவுமே உள்ள கிடையாது, எல்லாமே வெளியே. மாலை சுத்தி எல்லாம் வெளியவே இருக்குது. அப்புறம் வெண்டீஸ்ல போய் ஒரு நக்கட் மீல் வாங்கி சாப்பிட்டேன். ஏதோ ஒரு இடத்துல எக்ஸிட்னு கேட்டு வெளியே வந்தா அது மெயின் என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டேன் நான் ஒரு வழியா. அப்புறம் அங்க நின்று ஒரு 4 போட்டோ எடுத்துட்டு பைக் டாக்ஸி போட்டேன். இன்னும் கிட்ட கொண்டு போய் அந்த ஜெயிண்ட் வீல அந்த சன் செட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டு போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா என்னோட ஃபிளைட் தான் கடைசி ஃபிளைட். அப்புறம் உள்ள போயிட்டேன் கேட்டுக்கு. சுத்தமா சார்ஜ் இல்ல, அதனால இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமுன்னு தான் பார்த்தேன். ஆனா என் போன் விட மாட்டேன். மேல டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துட்டு தான்டா சுவிச் ஆஃப் ஆகுங்கிற மாதிரி இந்த வீடியோ கரெக்டா எடுத்து முடிக்கிறேன், சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு.